வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள். இந்த வீடியோவில் ரகசிய உறவுகள் யாருக்கு ஏற்படுகிறது என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சில பேருக்குலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ரகசியமான ஒரு உறவு சில பேருக்குலாம் இருந்து கூட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருந்து அது முறிந்து அதற்கு பிறகு கல்யாணம் ஆகும். சில பேர் கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி திருமண வாழ்க்கையில் இருக்கும் போதே சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஏற்படும், ரகசிய உறவு ஏற்படும். அந்த ரகசியமாகவே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க கடைசி வரலுமே. ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கைன்னு சில பேருக்கு போயிட்டு இருக்கோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு தனித்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரகசியமாக ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ரகசிய உறவும் இருக்கும். இப்படிப்பட்டவர்களை தாண்டி ஒருவனுக்கு ஒருத்தியாகவும் வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் தான், பிராப்தங்கள், கொடுப்பனைகள். இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளை நோக்கி தள்ளுது. நமக்கு அந்த மாதிரியான உறவுகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுதான் உண்மை. இப்போ அந்த மாதிரி உறவு யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, குறிப்பாக ஒரு பொது பலனாக சொல்லணுன்னாக்க லக்னத்தை தான் நம்ம பேஸ் பண்ணணும். இப்போ மிதுன லக்னம், கன்னி லக்னம், மீன லக்னம், இந்த லக்னங்களில் பிறப்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த ரகசிய உறவு என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இது ஒரு பொது பலன் தான், இதில் எக்ஸப்ஷன்ஸும் இருப்பீங்க, எந்த உறவும் இல்லை நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. இது ஒரு பொது பலன் தான். இந்த ஜாதக ரீதியாக நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது ஜாதக ரீதியாக இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் திருமண பந்தம், காதல் உறவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இந்த மாதிரியான உறவு நிலையில் இந்த திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே போல் ரிலேஷன்ஷிப்பு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படுமா, நமக்குன்னு ஒரு துணை கிடைக்குமா என்பதையெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீடியோக்குள்ள அதை பற்றி நம்ம இந்த சேனலில் நிறைய வீடியோக்கள் போட போகிறோம். கன்சல்டேஷனும் பார்த்தீங்கன்னா பர்சனல் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயமாகவும். ஸோ ஒரு சரியான வழிகாட்டுதல்கள் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்கள் விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த ஜாதகப்படி நம்ம இந்த ரகசிய உறவு யாருக்கு ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பொது பலனாக மிதுனம் லக்னம், கன்னி லக்னம், மீன லக்னம், அடுத்தது கடக லக்னம், விருச்சிக லக்னம், இந்த நீர் தத்துவம் கொண்ட ராசிகள், நீர் தத்துவம் கொண்ட லக்னங்களில் பிறப்பவர்களுக்குமே இந்த ரகசிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உபய லக்னங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு, தனுசு கூட உண்டு. இந்த தனுசு ஒரு நெருப்பு தத்துவம் கொண்டதுன்றதுனால வாய்ப்புன்றது கொஞ்சம் குறைவு தான், ஆனாலும் அவர்களுக்குமே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொது பலன் தான், இதில் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இதை ஜாதகத்தை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு. அது எப்படின்னாக்க, இப்போ உதாரணமாக ஃபர்ஸ்ட் நான் மிதுன லக்னத்தையே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிதுன லக்னம் இதுதான். இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது வெளிப்படையான திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம், கலசரஸ்தானம். இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த குரு 8ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு முன்போ அல்லது திருமணத்துக்கு பின்போ ஒரு ரகசிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது மறுதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது மறு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஒரு காதல் வருதுன்னா அந்த காதலை, அந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது 8ஆம் பாவகம் என்பது மறைப்பொருள், ரகசியங்களை காக்கிறது, ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், இந்த சிற்றின்ப ஆசைகள், இதெல்லாமே அந்த 8ஆம் பாவகம் குறிக்கும். அதே போலதான் இந்த 12ஆம் பாவகம் என்பது அயன சயன போகஸ்தானம். இந்த அயன சயன போகஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதியும் இந்த மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் தான். இந்த 5ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான், 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ இந்த குரு பகவான் 7ஆம் அதிபதி இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். குரு இங்க இருக்கிறாரு, இங்க கேது இருக்கு, இங்க ராகு இருக்கு. இந்த கேது பாத்தீங்கன்னாக்க பூராடம் நட்சத்திரத்துல இருக்கு. அப்படின்னாக்க 7ஆம் அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருக்கு, 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான், 5ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கு. ரொம்ப இடைவெளியோட தான் இருக்கு, ஒரே கட்டத்தில் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷன் இல்லை, அப்படி இருக்கணும்.
அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க கேது வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்குன்னா இவங்களுக்குமே ரகசிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதுக்கெல்லாம் விதி விலக்கும் இருக்கு. இந்த விதி விலக்கு பாருங்க, சப்போஸ் இங்க குரு இல்லை, இந்த குரு இல்லை அப்படின்னாக்க கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு காதல் ஆசை, ஆழ்மன ஆசை இதெல்லாமே வரும். ஆனாலும் அது கைகூடாமையே போகும். சப்போஸ் இந்த இடத்துல குரு இல்லைனாக, அல்லது இந்த குருவோட லக்னத்திலேயே குரு இருந்து இங்க 7ஆம் இடத்தை பாக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி எண்ணமே வராது, ரகசிய உறவே ஏற்படாது. காதலிச்சு ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஆனால் ரகசிய உறவுன்றது வராம போயிடும். அப்போ விதி விலக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னாக்க 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடையோ அல்லது 5ஆம் அதிபதியோடையோ சேர்ந்து இருக்கும் போது ரகசிய உறவு ஏற்படுது. அதாவது அது காதலா இருந்தாலும் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணி அது கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு சீக்கிரட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அந்த நடப்பு தசாபுக்தின்றது அந்த கிரகத்தோட தசாபுக்தியா இருக்கணும். 7ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோட தசாபுக்தி இருக்கணும். 7ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து 12ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருக்கும்போது ரகசிய உறவுகள் ஏற்படுகிறது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துலையோ, இப்ப 7ஆம் அதிபதி குரு, இங்க குரு இருக்குன்னு வச்சிங்களேன், குரு வந்து 12ஆம் பாவகத்தில் இருக்கு, 7ல கேது இருக்கு, ராகு வந்து லக்னத்தில் இருக்கு, 5க்குரியவனு 12ஆம் அதிபதி இங்க ஆட்சி பெற்று சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் ராகுவின் சாரத்துல. அப்படின்னாக இவர்களுக்கு ரகசிய உறவுகள் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பிரிந்து வேற ஒரு தொடர்போ அல்லது வேற ஒரு திருமணமோ கூட ஏற்படும். அதுதான் இங்க நான் முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு ரகசிய உறவுகள் ஏற்படும். சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னி லக்னத்தை எடுத்துக்கலாம். இந்த கன்னி லக்னம் எடுத்துக்கலாம். இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களா, சூரியன் இருக்கு, 12ஆம் அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதி இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்களா, குரு இங்க இருக்கிறாருனாக்க இவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க குரு அங்கேயே இருக்கு, 5ஆம் அதிபதி இங்கேயே இருக்கிறாருன்னு வச்சுங்களா, சனி இருக்கு, குரு இருக்கு, சூரியனும் இங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. இதுல சனி வந்து அஸ்தங்கமாயிருக்காரு, குருவும் அஸ்தங்கமாயிருக்கிறாருன்னே வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும், இவர்களுக்குமே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு ஒரு ரகசியமான உறவை மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2வது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கூட ஒரு ரகசிய உறவு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம வந்து சொல்லலாம், அந்த அதிபதிகளினை பொறுத்து நம்ம சொல்லலாம். இப்போ கடக லக்னம்னு எடுத்துங்களேன். கடக லக்னம், நீங்க சப்போஸ் கடக லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க கடக லக்னத்துக்கு நம்ம இங்க வந்து 7ஆம் பாவகத்துல சனி பகவான், இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க 11ஆம் பாவகத்துல இருக்குன்னு வச்சுங்களா, குரு வந்து சனி வந்து 11ஆம் பாவகத்துல இருக்கு, 12ஆம் பாவகத்துல இங்க சுக்கிரனும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுங்களா. இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, 11ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு முன்பே ஒரு ரகசிய உறவு இருக்கும். அதன் பிறகுதான் கல்யாணமே ஆகும். கொஞ்சம் லேட்டா கூட கல்யாணம் ஆகும். சப்போஸ் இங்க வந்து குரு இருக்கிறாருன்னா கூட, குரு வக்கரமாய் இருக்கிறாருன்னாக்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கூட கல்யாணம் ஆகும். ஆனா அதற்கு முன்பே ஒரு ரகசிய உறவு இருக்கும். இன்னொரு பாயிண்ட்டும் ஒன்று சொல்றேன். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ஒரு வக்கர கிரகம் இருக்குன்னாலையும் அவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் லேட் ஆகும். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ரகசிய உறவோ ஒரு காதலோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான விதி விலக்கு இருக்கு. ஒரு பொதுவான பலனாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சப்போஸ் அந்த 7ஆம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னாக்க அந்த உறவு ஏற்படாமல் கூட போகலாம், அல்லது ஒரு காதலோட மட்டும் நின்று போகலாம். அதுல வந்து மற்ற கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப குரு இருக்கு 7ஆம் இடத்துல, வக்கர கிரகம் தான், இங்க வக்கரம் இருக்கு. இதை வச்சே சொல்ல முடியாது. இந்த 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு, 11ஆம் பாவத்தில் சுக்கிரனோட வீடுகள்ல இருக்கிறாரு. சுக்கிரனோட வீடுகள்ல இருந்தாலையும் அதே போல 12ல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு. இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து 12ஆம் பாவகம் 8ஆம் பாவகம், அவங்களுக்கு இந்த மறைவு ஸ்தானங்கள்ல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்குன்னாக அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு காதல் வந்து போகக்கூடிய வாய்ப்போ அல்லது ரகசியமா ஒரு உறவு இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்போ உண்டு. 7ஆம் அதிபதியும் கெட்டு இருந்தாக திருமண வாழ்க்கை பிரிந்து அதுக்கப்புறம் அந்த ரகசிய உறவு ஏற்படும். அந்த தசாபுக்தி காலங்கள்ல நடக்கும். அது சரி, 8ஆம் இடம் இந்த கடக லக்னமே எடுத்துக்கிட்டா கூட சுக்கிரன் செவ்வாய் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னாலும் சரி. ஆனாலும் ஒரு பொது பலனா பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் க்ளோஸா இணைந்து 12ஆம் இடம்
முக்கியமா அந்த இடத்துல அயன சயன போகஸ்தானத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ரகசிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலையும் ரகசிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு சுக்கிரன், இதே மாதிரிதான் அந்த ராகுவும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்கு அல்லது 7ஆம் பாவகத்துல சேர்ந்திருக்கு அல்லது 12ஆம் பாவகத்துல சேர்ந்திருக்குனாலே ராகு சுக்கிரன் சேர்க்கை இருக்குன்னாக ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு முன்போ ஒரு ரகசிய உறவு அல்லது திருமணத்துக்கு பின்பே கூட ரகசிய உறவு ஏற்படும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, பிரச்சனை இல்லைன்னாக அதற்கு ஒரு சுபத்துவம் இருக்கு, சுப பார்வைகள் இருக்குன்னாக திருமணத்துக்கு முன்பே ஒரு காதல் மாதிரி ஏற்பட்டு ஒரு ரகசிய உறவு ஏற்பட்டு பிரிந்து அப்புறம் கல்யாணம் ஆகும். அந்த கல்யாண வாழ்க்கையில ஸ்டடியா இருப்பாரு, மாற மாட்டாரு, ஒழுக்கமா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. சப்போஸ் இந்த 7ஆம் அதிபதி கெட்டு இருந்து அங்க பாவகிரகத்தோட பார்வை, சனி செவ்வாயோட பார்வை இருக்குன்னாக அது கலசர தோஷமாயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு 2ஆம் தாரம் ஏற்படும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த கல்யாணம் முறிஞ்ச பின்னாடி பிரிந்த பின்னாடி வேற ஒரு ரகசிய உறவு ஏற்படுறது. அந்த உறவு சில பேருக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு அதையும் கட் பண்ணிட்டு செகண்டா ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதுதான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை 12ஆம் பாவகம் 7ஆம் இடம் 5ஆம் இடத்துல இருக்குனாலையும் அதை கன்சிடர் பண்ணணும். ரகசிய உறவு அவங்களுக்கும் ஏற்படும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை 12ஆம் பாவகம் 7ஆம் இடம் 8ஆம் இடம், அதே போல 7ஆம் இடத்துலயும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலையும் அதுவுமே வந்து திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்கும். அதை வந்து திருமண வாழ்க்கையில பிரிவுகளை ஏற்படுத்தும், இன்னொரு ரகசிய தொடர்புகளைகள்லாம் ஏற்படுத்தும், அது தாரதோஷமா போயிடும். அப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்குன்னாலையும் கடக லக்னத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். குரு இல்லை, சுக்கிரன் செவ்வாய் இருக்குன்னா பாதிப்பை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கைன்னா கூட இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை வந்து ராசியிலேயே ஏற்பட்டிருக்கு அல்லது சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, செவ்வாயும் சேர்ந்து இருக்கு, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாக்க சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் இணைவுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரகசிய உறவுகள் ஏற்படுகிறது. அப்போ சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை வந்து ஒன்று சேர்ந்திருந்தாலோ அல்லது சமசப்தமோ பார்த்திருந்தா அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் கெட்டு இருந்தாக காதலுக்கு கல்யாணத்துக்கு பிறகு கூட வேற ஒரு தொடர்போ ஒரு ஏற்பட்டு கொஞ்சம் காலம் மெயின்டைன் பண்ண மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அந்த தசாபுக்தியை பொறுத்து, அந்த தசாபுக்தி முடிஞ்சு வேற தசாபுக்தி வருது, அது அவங்களுக்கு அந்த காதல் பிரியணும்னு இருக்குனாக்க அந்த ரகசிய உறவுலேருந்து வெளியே வந்துருவாரு. இல்லைனா அது அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும் ஆயுள் முழுக்கமா. சில பேர் வெளியே வந்து வேற கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் கல்யாணமே பண்ணாமல் தனியாக கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரகசிய உறவு நமக்கு ஏற்படுமா இல்லையா அப்படின்னா உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களே கூட சிம்பிளா செக் பண்ணிக்கலாம். சந்திரன் சுக்கிரன் சமசப்தமா பார்த்துருக்கு, 7ஆம் அதிபதி கெட்டு இருக்காரு அப்படின்னா அந்த உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட காதல் போன்றவை ஏற்பட்டிருக்கும். இதை நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.